ஐயா அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த ஆல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஐயாவின் செய்திகளை கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. இந்த பண்டாரம் பகட்டுக்காரன் என்று நீசர்களெல்லாம் வம்புரைத்தார்கள். இந்த நிலையை கேட்டுக்கொண்டார் எம்பெருமான். ஆனால் நாட்டு மக்கள் எல்லாம் ஐயா சொன்ன விதத்தை அறிந்து அந்த சிறப்புகளுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன என்ன செய்ய வேண்டும், ஐயாவுக்கு என்ன பணிவிடைகள் செய்ய வேண்டும், ஐயாவை எப்படி வணங்க வேண்டும் என்ற விதமுறையை அணிந்து கொண்டவர்கள் இனி ஐயாவுக்கு என்ன என்ன செய்கின்றார்கள் என்பதை இந்த வாசகத்திலே இனி ஐயா சொல்லுகின்றார். கண்டந்த பேரும் கனவிரிய மகிழ்ந்து தாமோதரனார்தலத்தில் மீத சேர்ந்து நமோ முனி கூட நாடி மிக இருந்து மிக பாலும் நல்ல பச்சரிசி இருந்து சிறுமணியும் தேங்காய் பூ தன்னுடனே கொல்ல மிளகு குண்ட பாடி உடனே நல்லாக இவ்வகைகள் நாடி ஒரு நேரம் மதாய் காவி மிக புரிந்து கனத்த உத்திரஜமிட்டு தாவமுடன் மத்திரக்கோல் தானிது ஓடே இருந்தார். கொஞ்ச நாள் பார்த்து குண்டத்திவசம் பார்த்து பஞ்சகருநாதிகளை பண்பாக தான் நிறுத்தி கந்தை மிக சூடி காவி தொட்டில் மீதிருந்து விந்தையுடன் உகத்து விவரிப்பெல்லாம் எடுத்து கூறினாரந்த குண்டறிய காரணத்தை நாடழிய பொறதுவும் நன்னாடு தோன்றுவதும் பாடலிய நீசன் பட போற செய்தியதோ நல்ல மனுவோர் நாடி மூழிப்பதுவும் வல்ல புவி தர்மம் வாழ்வது சிறப்பும் சொல்லி விரித்தார் சிறந்த தொட்டில் மீதிருந்து எல்லோரும் கேட்டு இப்போரு காரணம்தான் நடத்துகிறார் என்று நல்லோர்கள் சொல்லிடுவார். சடத்தமுள்ள நீச சண்டாள பாவி எல்லாம் காசு மிக வேண்ட கபடு செய்கிறான் என்று சொல்லி பேசிவனும் பிதற்றுகிறான் என்று சொல்லி நகைப்பார் சிரிப்பான் நன்றி கட்ட நீசகுலம் சிகப்பானது வாழ தெய்வகுல சான்றோர்கள் கூடி குவிந்து
குணமாகவே கூடி தேடி வைத்த பண்டம் சுவாமி தனக்கனவே நம்முடைய சஞ்சலங்கள் நாடும் பிணி தீர்த்தவர்க்கு தம்முடைய பாலும் தான் கொடுக்க வேண்டும் என்று பசுவை கொடுப்பார் பாலாடு தான் கொடுப்பார் பசுவிரகமாக காசு பணம் கொடுப்பார் வசீரம் கொடுப்பார் வழங்கும் கீலை கொடுப்பார் கஸ்தி மிக தீர்த்த காயம்பு வண்ணர் என்று நெல்லு சிறுமணிகள் நெய் தேங்காய் கனிகள் நல்லமைப்பு சான்றோர் நாடி மிக கொடுத்தார் கொடுக்க அன்போரெல்லாம் குணமாய் மிக வேண்டி அடுக்கங்க அவர் அருகில் அன்பாக நின்றவரில் பணிவிடைகள் செய்வோர்க்கு பரிந்து மிக ஈந்தார் மணியம்பரனும் மகிழ்ந்து பாலியத்தன்னரே ஏத்து உகத்துக்கு உகத்தீர்ப்பும் தான் புரிந்து சாற்று மொழி கூறி தான் இருக்கும் அப்பொழுது மாய திருமால் மால்வேசமே எடுத்து தேயங்கதில் நம்முடைய தெய்வகுல மாதர்களை வருவிக்கவென்று மாஞால வித்தையினால் உருவிக்கவென்று உலகன் அருளானதிலே தாகி உடலுள் தமனியமாய் பொதிந்து நோக்கி முறை காண்டம் நேர்மை மொழி மொழிந்து பெண்ணான் வரைக்கும் பெருங்கிழவிதான் வரைக்கும் கண்ணான மதலை கை குழந்தை முதலாய் பாட்டு விதேசம் படுப்பி விதேசம் முதல் ஆட்டு விதேசம் ஆடி மிக வருத்தி முன்னமைத்த வெண்ணை எல்லாம் மிக பார்த்து சொன்ன முறை போல் சினஞ்செய்யலாமெனவே இட்டார் ஒரு சூட்யம் ஈசர் முதல் எல்லோரும் மட்டாரும் ஜோஜம் வையகத்திலேங்காகி சாதி 18 ஆராட்டு வர்தனரே. இப்படி ஐயா சொன்ன பிரகாரம் நாட்டு மக்கள் எல்லாம் ஐயா நடத்த இருக்கின்ற இந்த விழா சிறப்புகளுக்கும் திருமணங்களுக்கும் ஏற்ற நிலையிலே வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள்? கூடி குவிந்து குணமாகவே கூடி தேடி வைத்த பண்டம் சுவாமி தனக்கெனவே. நாம் இந்த உலகத்திலே இதற்காக தேடுகிறோம்? நம்ம கொண்டு போவதற்கா? இல்லை இல்லை. இதை இந்த உலகத்திலே நன்மையாக பயன்பட்டால் நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை அது அழைத்து செல்லும். அந்த தர்ம நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அதை தர்மமாக செய்ய வேண்டும். செய்கிற போது நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவனுக்கு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் என்று
நம்முடைய சஞ்சலங்கள் நாடும் பிணி தீர்த்தவருக்கு தம்முடைய பாலு கொடுக்க வேண்டும், பண்டங்களை கொடுக்க வேண்டும், பசுவை கொடுக்க வேண்டும், கசுவிரக்கமாக காசு பணங்கள் கொடுக்க வேண்டும். கஸ்தி மிக தீர்த்த காயாம்பு வண்ணர் அல்லவா என்று வழங்கும் இலை கொடுப்பார், வஸ்திரம் கொடுப்பார். அப்படி ஐயாவுக்கு பாலுக்கு நெல்லும், பண்பாய் சிறுமணியும், மாலுக்கு ஏற்ற நல்ல மகிழ்ந்த பிச்சி மாலைகளும், கொழுந்து, பன்னீர், சந்தனம், குலுங்கா விடலைகள், தென்னங்காய், மாம்பழம், திகட்டாத பலாக்கனி, வாழைக்கனி, வகுந்த கமிர்குலைகளெல்லாம் ஐயாவுக்கு என்று கொடுத்து நின்றார்கள். வஸ்திரம் எடுத்து கொடுத்தார்கள். செலவுக்கு வேண்டிய காசு பணங்களை எல்லாம் கொடுத்தார்கள். இப்படி பணிவிடைகள் செய்து நிற்பவர்களுக்கு ஐயா மனமகிழ்ந்து அவர்கள் செய்ததையெல்லாம் அன்போடு ஏற்று மணியாம்பரனும் மகிழ்ந்திருந்தார். வந்த மக்களுக்கெல்லாம் அதை சமமாக பகிர்ந்து அளித்து ஐயாவும் அதிலே ஒரு பங்குடையவராக வீற்றிருந்தார். இப்படியாக இருக்கின்ற காலத்திலே இனி சப்தமாதர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஐயா திருவுள்ளம் கொண்டு ஐயாவுடைய அற்புதமான மாய சொரூபத்திலே அங்கே ஒரு திருவிளையாடலை நடத்துகின்றார். சாதிபதி நட்டும் ஆராட்டு வர்தனரே ஆதிஜாதிதனிலே அமைப்பு போலுள்ளவர்கள் தானிறைந்தாடி தன்மை மிக கோரி வானிறை சோதி மயமாய் குதித்தனரே இப்படியே சாணாரில் ஏற்ற பெண்ணானுவரை அப்படியே நன்றாய் ஆராதனையாகி ஒரு கூரையிருந்து உற்ற நருள்களெல்லாம் பாருகம் காண பண்பாக கொண்டாடி ஊமை பார்வதி எனவும் உற்ற முத்தாரெனவும் இமையோர் புகழும் லட்சுமி நானெனவும் சத்திகன்னி மதரென்னும் தார்குழலால் தோழி என்னும் பக்தி உள்ள நல்ல பரமேஸ்வரி என்னவும் மண்டை காட்டாளனவும் மாது நல்லாள் தோழி என்னும் பண்டையுள்ள ஈஸ்வரியாள் பாக்கிய வாட்டி என்னும் வள்ளி தெய்வானை வாய்த்த பகவதி எனவும் புமடந்தை என்னும் பெரிய பிராட்டி என்னும் ஆர்மடந்தை என்னும் பத்திரமாகாளி என்னும் நாக கன்னி என்றும் நல்ல தெய்வ கன்னி என்றும் பாகை கை காட்டும் பைங்கிளிமா நாங்கள் என்னும் இப்படியே நல்ல ஏந்திளைமார் எல்லோரும் அப்படியே நல்ல அவனி பெண்ணார் பேரில் ஆராதனையாய் அங்கங்குதான் கூடி சீராக கூடி சேர்ந்து வருவார் தினமே ஆண் பிள்ளைகள் பேரில் ஆன சிவமலனவும் நான் பிரம்மாவென்றும் நல்ல அனுமன் என்றும் காலனென்றும் யமனென்றும் கடிய விலகந்தனென்றும் மாலவனின் மக்களென்றும் மாமுனிமா நாங்களென்றும் தேவரிசி எனவும் திமில்
கருட சேவகரன்னும் தாபம் உள்ள நல்ல சன்னாசிமார்கள் என்னும் ஆராதனையாய் அவர்கள் மிக ஆடி சீராக காண்டம் செப்பி மிக படிப்பார். வருவாதினமே மாயோனிடம் அதிலே கருவாய் உதித்த காண்டம் மிக படிப்பார். இப்படியே பெண்ணானும் யாம முறைப்படியே அப்படியே வந்து ஆடி மிக படிக்க நல்ல நாராயணரும் நாட்டம் மிக அறிந்து வல்ல பொருளும் மனதுள்ள அறிந்திருப்பார். அறிந்து சில நாள் அகம் மகிழ்ந்து தான் பார்த்து செறிந்த குணநாதன் தேதி கணக்கதிலே இகனை நடந்த எண்ணமுற்றிருக்கையிலே உவமை பல சொல்லி உற்ற தெய்வ கன்னியர்கள் அனைவோரும் புகழும் அரண் கையிலை வந்ததுவும் சுனையாட போனதுவும் தூயோ நடத்தினதும் பிள்ளைதனை வெற்றதுவும் பெருவனத்தில் சென்றதுவும் வள்ளல் சீவனை வருந்தி தவம் புரிந்து உலகில் மிக தோன்றும் உள்ள வர்த்தமானம் எல்லாம் சிலை நுதலி கண்ணி சொல்லி மிக படிப்பாள். அப்போதிருமால் அடைக்கு மிக மனதில் செப்புவது எல்லாம் சிந்தை தன்னில் கொண்டிருந்தார். உமை மண்டை காட்டாள் உற்ற பகவதியாள் இமையோர் புகழும் ஏற்ற குல பார்வதியும் சீதை மடந்தை சேயிலை மார் எல்லோரும் மாதவனை நோக்கி வழங்கூறிய படிப்பார். பாவி கலியன் பழிநீசன் தோன்றினதால் மேவி கலியில் மிக மூழ்கி மாயம்மதால் மாய கலியை வதைக்கும் அந்த நாளையிலே தேயம் அதில் எங்களையும் திரு கலியாணம் முகித்து எங்களுடன் நாயகனார் இங்கு வருவோமெனவே எங்களையும் இங்கே கோலமாய் வரவே சொல்லுங்க சுவாமி நீர் வந்தீரோ பல்லுயிரும் பணியும் பரமன நீர் வந்தீரோ என்று மடவார் இப்படியே இசைய பண்டு முறை போல் பரபிரம்மம் ஆயிருக்கும் எண்ணி திருமால் இருதயத்தில் அடைக்கு மண்ணில் உள்ளோர்கள் வந்து மிக கூடி நிற்க மேலோகத்தார்கள் இறஞ்சி மிக பார்த்து நிற்க பூலோகம் எல்லாம் புதுமையென பார்த்து நிற்க அப்போது மயாதி ஆகமத்தின்படியே
செப்போடு ஒத்த தேச திருப்பதியில் வாழுகின்ற தேவரையும் பாகாய் வரவழைத்து நாளுக்கு நான் சொன்ன நியாய முறைப்படியே நடத்தாமல் இப்போ நியாயம் மீறி நீங்கள் அடத்தமாய் செய்வதென்ன அல்லோரும் சொல்லும் என்றார். உடனே எல்லோரும் உள்ளம் மிக தளர்ந்து திடமே குளறி செப்பவாயில்லாமல் புத்தி மயங்கி பொறிங்களிந்து தேவரெல்லாம் சக்தி கெட்டார் போலே தானே விறுவிறுத்து நின்ற நிலையை நெடிய திருமாலறிந்து குன்றுதனில் கொண்டு கொழுவிலங்கில் சேர்த்தனரே. மன்று ஒரு குடைக்குள் வைகுண்டம் ஆழ்வரைக்கும் இன்று முதலுக்கு வரே இருங்கோ பரவதிலே வைத்தாரே நல்ல வடவாமுகம் அதிலே செய்தான் விதியெனவே தேவரெல்லாம் இருந்தார். அந்த அவதாரம் அதிகமுடனே நடத்தி சந்தானமான சத்து கன்னி மாறையினே மாமணங்கள் செய்து மாதரெளி பேர்களுக்கும் தாமதங்கள் இன்றி சந்ததிகள் தான் கொடுத்து ராஜ்யமும் கொடுத்து ஏற்ற பவிசும் கொடுத்து ராஜ்யம் ஆள செய்ய வேணும் எனவே நினைத்து திருமால் நின்றிருதயத்தை அடக்கி தனத்தனங்கள் வாடி தந்தனங்கள் போடலுற்றார். தினத்தினங்கள் வாடி திருவேடம் போடலுற்றார். எம்பெருமான் தன்னுடைய சொந்த திருவிளையாடல்களை நடத்த ஆரம்பித்தார். அவருடைய ஆராட்டுகளிலே சாதி 18 வந்து அவைகளை பார்த்து கண்டுகளித்து, இது ஆச்சரியம், இதிலே ஏதோ ஒரு வினோதம் இருக்கிறது, இதை அறிய வேண்டும் என்று ஆவலாக இருந்தார்கள். என்ன வினோதம்? ஐயாவிடத்திலே வந்த மக்களிலே ஒரு சிலர் எழுந்திருந்து பெண்களிலே நாங்கள் சப்தமாதர்கள் என்றும் கைலையில் வாழ்ந்தவர்கள் என்றும் சுனையாட வந்தபோது நாராயணர் எங்களை கோல திருவிளையாடல் புரிந்து சார்ந்தவர்களை பெறச் செய்த வரலாறுகளை சொல்லியும், அவர்தான் எங்களை பூலகத்திலே மனுவாக பிறவி செய்து எங்களை திருமணம் செய்து கொள்வேன், அப்பொழுது வாருங்கள் என்று சொல்லி எங்களை சொல்லி அனுப்பியதாகவும் பாடல்களை பாடி ஆடினார்கள். கொஞ்ச நேரம் பெண்கள் பேரிலே வந்த ஆராசனை அருள் சொருவம் முறைந்துவிடும். இதுபோல பார்த்திருந்த நிலையிலே மற்ற சில பெண்களிலும் லட்சுமி என்றும் பார்வதி என்றும் பகவதி என்றும் மண்டைக்காட்டாள் என்றும் வள்ளி தெய்வானை என்றும் பூமடந்தை என்றும் பார்மடந்தை என்றும் பெரிய பிராட்டி என்றும் ஆட ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த கலியுகத்திலே வருவதற்கு, இந்த பூலகத்திலே வருவதற்கு கலி பிறந்ததுதான் காரணம், எங்களுடைய மன்னவனார் இங்கே எங்களை திருமணம் செய்து கொள்வேன் என்று முன்னமைத்த விதியின் பிரகாரம் வந்திருக்கிறோம் அப்படி என்று அவர்கள் சொல்லி ஆடுவார்கள். இப்படி ஆடிக்கொண்டிருந்த காலத்திலே அவர்கள்தான் ஆடுவார்களா என்ன, நாங்கள் ஆடக்கூடாதா என்ற ஒரு எண்ணத்திலே ஆண்கள் பேரிலேயும் சிவன் என்றும் திருமால் என்றும் பிரம்மா என்றும் இப்படி பல தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி ஆடினார்கள். அப்போ அவர்களை பார்த்து எம்பெருமான் சொல்லுகின்றார், தேவர்களே, 1008 நான் வந்த நாள் முதலாக உங்களை எல்லாம்
ஆட்டம் குடை பூசை அனுபோலும் வேண்டாம் என்று நீங்கள் ஒதுங்கிருங்கள் என்று உங்களை நான் உபதேசித்திருக்கின்றேன். நீங்களும் சரியென்று அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது வந்து இங்கே துள்ளி துள்ளி ஆடுகின்றீர்களே, வரம்பு மீறி வந்த காரணத்தினால் உங்களை எல்லாம் நான் பாராவிலே வைக்கிறேன் என்று கொலுவிலே சேர்த்துவிட்டு இனி அந்த தெய்வ மடவார்களை திருமணம் செய்வதற்கு திருவுள்ளங்கள் கொண்டார். எம்பெருமான் ராஜ்யம் ஆள செய்ய வேணும் எனவே நினைத்து திருமான் இருதயத்திலே அடங்கி தனங்கள் பாடி தந்தனங்கள் போடலுற்றார் தினங்கள் பாடி திருவேடம் போடலுற்றார். முன்னே குருநாடைவருக்கு மீண்டு கொடுத்தோம் மிக கலியில் பொன்னோர் மானாய் உருவெடுத்து பொறுப்பேறி முனிகையினால் சென்றோம் கூடு மிக போட்டு ஸ்ரீரங்கம் மேகச் செல்வழியில் மின்னே இவர்கள் ஏவரையும் மேவி புணர்ந்தோம் அவ்வனத்தில் வனத்தில் புணர்ந்த மாதர்களை மக்கள் ஏழும் பெறங்கருளி புனத்தில் காளிதனை வருத்தி பிள்ளை ஏழும் மிக ஈந்து இனத்தில் விரிந்த மானது போல் இவர்கள் ஏழு மடவாரை வனத்தில் தவசு மிக புரிய மனதை கொடுத்து மீண்டோமே மீண்டும் கையிலைக்கு இருந்து பின்னும் மெல்லி அவர்கள் தவம் பார்க்க ஆண்டோ சிவனார் உமையாளும் உவந்தேதாவது கருள் புரிந்து சான்றோரிடமே பிறவி செய்து தரணிதனிலே நாம் வருவோம் என்றே விடைகள் கொடுத்தயச்ச இளமாதர் வந்தனரே. இப்படியே தெய்வத் திருமாதர்கள் வந்தார் என்று ஒரு திருவேடம் போடுகின்றார். எந்த தெய்வத் திருமாதர்கள் வந்தார்கள்? முன்னே குருநாடைவருக்கு மீண்டு கொடுத்தோம் மிக கலியில் பொன்னோர் மானாய் உருவெடுத்து பொறுப்பேறி முனிகையினால் சென்றோம் கூடுமிக போட்டு ஸ்ரீரங்கம் மேவ செல்வழியில் மின்னார் இவர்கள் ஏழ்வரையும் மேவி புணர்ந்தோம் அவனத்தில்
பஞ்சபாண்டவர்களுக்கு குருவநாடு பட்டம் சூட்டி ஆள வைத்துவிட்டு எம்பெருமான் அவதார முறைகளை நிறைவேற்றியவர். அவதாரத்துக்கு என்று எடுத்திருந்த திருமாயக்கூட்டை பர்வதா உச்சி மலையிலே நிறைவு செய்துவிட்டு ஒரு சந்நியாசி உருவமாக வருகின்ற போது அயோத அமிர்தவனத்திலே அயோத அமிர்த